வழிபாடு தான் என்று கூறவிருக்கிறார்கள். வாங்கம்மா பேசுங்க. இந்த வாய்ப்பினை கொடுத்த ஆண்டவருக்கு முதல்ல நான் நன்றி சொல்கிறேன். இங்கே இருக்கிற அவையினர் அனைவருக்கும் நான் என் வணக்கத்தை தெரிவிச்சுட்டு என் உரையை ஆரம்பிக்கிறேன். முதல்ல பேசின சகோதரி பெனிட்டா அவங்க சொன்னாங்க, திருச்சபையில் இருக்கிறவங்களா இவங்க அல்ல வேறு சபையினரா அப்படின்னு கேட்டாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா என் வாழ்க்கையிலேயே எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறது இந்த திருச்சபையில் நான் ஒரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம்தான். அப்போது அதில் இருந்து அவங்க நினச்சிக்கிட்டாங்க, என்ன நினச்சாங்கன்னு தெரியல, அப்படி சொன்னாங்க. எந்த பிரிவினை சகோதரிகளை நம்ம அன்னை மரியாளையும் புனிதர்களையும் மரியாதை கொடுத்து பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க அவையுமே அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அணியில் இருக்கிறவங்க எவ்வளோ அழகாக அன்னை மரியாள் புனித யாக்கோபுன்னு சொன்னாங்க. அதனால் எங்களை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நாங்கள் திருச்சபைக்கு எதிரானவங்க கிடையாது. திருச்சபையில் நாங்களும் ஒரு அங்கத்தினர்கள். ரெண்டு வழிபாடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று இறை வழிபாடு. அந்த இறை வழிபாட்டில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறாரு. அவர் பேச எடுத்துக்கிற மொழியே அந்த பைபிள் தான். அந்த பைபிளை வாசிக்கணும், நமக்கு திருச்சபையில் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது நமக்கு இன்னொரு வழிபாடு நற்கருணை வழிபாடு. அது திருப்பலி. ஆண்டவர் தன்னையே பலியாக்கி பிதாவுக்கு ஒப்பு கொடுக்க நம்ம கையில், அதாவது பலிப்பொருளை எல்லாரும் கொண்டு வரணும். இங்கே பலிப்பொருளை நமக்கு பலியாகி, அதாவது ஆண்டவரே அவரை கொடுக்குறாரு. நீ என்ன வணங்குறதுக்கு, என்கிட்ட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, எனக்கு மன்னிப்பு கொடுக்க என்னையே கொண்டு வா. இப்படிப்பட்ட சபையில நம்ம இருக்கிறோம். நாங்க சொல்ல வர்றது என்னன்னா, திருச்சை இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் இரத்த சாட்சிகள். அவங்க எல்லாமே நம்ம ஆண்டவரை இந்த அளவுக்கு அறிஞ்சிருக்கவே முடியாது. நான் ஒரு இந்து சகோதரி. கடந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணத்து மூலமாக தான் இந்த திருச்சபையிலே நுழையப்பட்டேன். அப்போது வந்த உடனே எனக்கு ஒரு உடல் சுகவீனமாக இருந்துச்சு. அப்போ என்னுடைய மாமனார் என்ன பண்ணாங்க தெரியுமா? இது உண்மை சம்பவம் சகோதரிகளை. ஒரு தண்ணி கொண்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க. அதை நான் குடித்தேன். அப்போ நான் அது உள்ளே நுழைஞ்ச புதுசு. குடிக்கும்போது அது ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. குடிச்சிட்டேன். அதுக்கு பிறகு எனக்கு அடுத்த நாள், மாமா நீங்கள் என்ன கொடுத்தீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க ஒரு உபதேசியார். அவங்க அருளப்பர் பங்கு தண்டையார்பேட்டையில் இருக்குது. அங்கே அருளப்பர் மேலே ரொம்ப பாசம் அவங்களுக்கு. அவங்களுடைய பாதத்தை கழுவி எனக்கு கொண்டு வந்து தண்ணி கொடுத்தாங்க. அப்போ நான் அதை குடித்தேன். அப்போ அது எனக்கு பெருசாக தெரியல. அதுக்கப்புறம் அந்த இறை வழிபாட்டுக்குள்ளே, இறை வார்த்தைக்குள்ளே நம்மளுடைய ஃபாதர்ஸ் நமக்கு சொல்கிற மெசேஜ் எல்லாம் கேட்டு 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 அப்போ ஆண்டவர்னா யார், புனிதர்கள்னா யார், அன்னை மரியாள் யாருன்னு நான் புரிஞ்சுக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போது அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ரொம்ப தெரியும். அங்கே வந்து இப்போ பைபிளில் பவுலை சார்ந்தவங்க, அப்போலாவை சார்ந்தவங்க அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். இங்கே என்ன ஆயிடுது தெரியுமா? நான் யாக்கோபர் பங்கலை சார்ந்தவங்க, நான் அருளப்பர் பங்கலை சார்ந்தவங்க, நான் அன்னை மரியாள் பங்கை சார்ந்தவங்க. அந்த அளவுக்கு நம்ம புனிதர்கள் மேலே ஈடுபாடு வைக்கிறோமே தவிர அந்த இடத்த ஆண்டவருக்கு கொடுக்க மாட்டோமேங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அப்புறம் பாருங்கள், நம்ம ஆண்டவருக்கு கொடுக்காத இடத்த இப்படி எதுக்கு கொடுக்குறோம்? நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, நம்ம பங்குல ஆண்டவர் இருக்கிறாரு, நற்கருணை வீற்றிருக்காரு. எப்போ நீ வருவேன்னு தூங்காத விளக்கில் உட்கார்ந்துட்டு இருக்காரு, பேச ஆசைப்பட்டுட்டு இருக்காரு. அவர்கிட்ட பேசுறதுக்கு நமக்கு டைம் கிடையாது. அவர் கொடுத்த பைபிள் படிக்கிறதுக்கும் டைம் கிடையாது. ஆனால் இங்கேருந்து வேளாங்கண்ணிக்கு நடந்து போகிறோம். அப்புறம் நடந்து போகிறோம். அப்புறம் நம்மளுடைய யாக்கோபு ஐயாவை சுற்றிட்டு வரோம். நம்ம திருவிழாவில் அங்கேருந்து 5 கிலோமீட்டர், ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குமா, அங்கேருந்து நம்ம கொண்டுட்டு வரோம். ரொம்ப மாலை போடுறோம். சரி, அது மரியாதைன்னு சொல்லிங்க. உப்பு அந்தனியார் கோயிலில் போய் பாருங்கள். நான் மாற்றி மாற்றி பேசுகிறேன்னா ஒரு டாப்பிக்லேருந்து இன்னொரு டாபிக் போயிடுறேன். அப்படி தான். இது என்னுடைய முதல் மேடை, அதனால் தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அந்தோனியார் கோயிலில் போய் பாருங்களேன். அங்கே ஆண்டவர் சிலைக்கிட்ட இருக்கிற அந்த முக்கியத்தை விட அந்தோனியாருக்கு, அவர் ஃபாதர்ல, ஆண்டவர் அறிவித்தவருக்கு, அவருக்கே அது வேதனையான விஷயமா தான் இருக்கும். அங்கே தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ரொம்ப லைன் இருக்கும். தொட்டு கும்பிட்டு அவருக்கு 4 விரலே இல்லாமல் இருக்கும். அந்த அளவுக்கு ஆராதனை அவங்களே வருத்தப்படுவாங்க. அவங்க தன்னுடைய உயிரை கொடுத்து ஆண்டவரை காட்டுறாங்க. நாம அவரை பிடிக்காம அவங்கள பிடிச்சா அப்போ கஷ்டமாக தானே இருக்கும். இப்படி அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் சிலை வழிபாடு நாங்கள் சொல்ல வர்றதெல்லாம் முக்கியத்துவம். நீங்கள் நம்ம அப்போஸ்தலர்களுக்கும் அன்னை மரியாளுக்கும் மரியாதை கொடுங்க. நான் அதை வேண்டாம் நாங்கள் சொல்லலை. ஆனால் நீங்கள் அதுக்கு ஒரு படி மேலே போய் அவங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்கிற மாதிரி இருக்குது. மற்ற ஞானஸ்தானம் கொடுக்குறோம் குழந்தைக்கு,
ஆனால் ஒரு குழந்தையாவது மொட்டை அடிக்காமல் இருக்கிறோமா? பவுலையா எங்கே போய் மொட்டை அடித்தார்? எருசலேம் ஆலயத்தில் போய் அடித்தார். நாம் ஒவ்வொருத்தரையும் கொண்டு போய் மொட்டை அடித்து கொடுக்குறோம். நம்ம தன்னையும் அறியாமல் நாம் அந்த சிலைவாட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லி என்னுடைய இந்த சிற்றுரை